நிலமும் வளம் வாழையில வெறும் வாழைன்னு தான் நினைச்சிருக்கீங்க. நம்ம ஊர்ல விளையிற வாழையிலையும் சக்கையிலையும் அவ்வளவு தொழில் வாய்ப்புகள் இருக்கு. குமரி மாவட்டத்தோட முக்கியமான விவசாயத்துல ஒண்ணு வாழை விவசாயம். ஆனா நம்ம ஆட்சியாளர்களுடைய மோசமான நீர் மேலாண்மை திட்டத்தால வாழை விவசாயம் மெல்ல மெல்ல அழிஞ்சு வருது. பாசன கட்டமைப்புகளை சரி செஞ்சு நீர் வரத்தை உறுதி செஞ்சாலே வாழை விவசாயம் மறுபடியும் பழையது மாதிரி செழித்தோங்கும். வாழை விவசாயத்தை முன்னெடுக்க விவசாயிகள் பயப்படுற இன்னொரு காரணம், இங்க நடக்கக்கூடிய இயற்கை பேரிடரால பாதிப்புகள் வந்ததுன்னா அதுக்கான இழப்பீடுகள் போதிய அளவில் கிடைக்கலைங்கிற காரணம். ஆனா நாம் தமிழர் கட்சி என்ன முன்வைக்குதுன்னா, இது மாதிரி இயற்கை பேரிடர்கள்ல பாதிப்புகள் வர்றப்போ கடந்த ஆண்டு அந்த பரப்புல விவசாயிகளுக்கு என்ன வருவாய் வந்ததோ அதே வருவாயை இழப்பீடா கொடுப்போம்னு உறுதியளிக்கிறோம். பொதுவாக குமரி மாவட்டத்தில் விளையிற வாழைத்தார்கள் அதிக அளவுல கேரள மாநில வியாபாரிகளால வாங்கி செல்லப்படுது. நம்ம விளைபொருட்களை வாங்கிட்டு போய் அவங்க மதிப்பு கூட்டு செஞ்சு சிப்ஸு, வாழைக்காய் பொடி உள்ளிட்ட பல பொருட்களை தயாரித்து அதை உலகம் முழுக்க சந்தைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. வாழை மட்டும் இல்லை, நம்ம ஊரில் விளையிற சக்கையை கூட கேரள வியாபாரிகள் வீடு வீடாக வந்து வாங்கிட்டு போய் அதை சிப்ஸாக செஞ்சு உலகம் முழுக்க சந்தைப்படுத்துகிறாங்க. நம்ம ஊரில் கடைகளில் கிடைக்கக்கூடிய சக்கை சிப்ஸ் கூட பெரும்பாலும் கேரளாவிலிருந்து வந்தது தான். அதுக்கான விளைபொருட்களை கொடுத்தது நம்ம தான். பலா, அன்னாசி, வாழை உள்ளிட்ட விளைபொருட்கள் எல்லாம் மதிப்பு கூட்டு செய்கிறதுக்கு நம்ம ஊரில் பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லாத காரணத்தால இந்த விளைபொருட்கள் எல்லாம் நம்ம விவசாயிகள் குறைந்த விலைக்கு பக்கத்து மாநிலத்துக்கு விற்பனை செய்யக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. இதுக்கெல்லாம் தீர்வா நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நிறுவுவதன் மூலமா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பையும் உருவாக்கி விவசாயிகளுக்கு நிலையான பொருளாதார வளர்ச்சியையும் ஏற்படுத்தும்.